வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம தீபு குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் பால். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பாதாம் பால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தான பாலும் கூட. முதல்ல பாதாம் பால் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். பாதாம் பருப்பு 100 கிராம், பால் 1 லிட்டர், சர்க்கரை 250 கிராம், பிஸ்தா 10, முந்திரி 10, சாரப்பருப்பு 1 ஸ்பூன், குங்குமப்பூ 1 சிட்டிகை, ஏலக்காய் 4. இவ்வளோ தான் பாதாம் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல பாதாம் பருப்பை முதல் நாளே ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மேல் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஊற வச்சு மேல் தோலை எடுத்து நான் வச்சுருக்கேன். ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். குங்குமப்பூ 1 சிட்டிகை எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 பாதாமை தனியாக துருவி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக அந்த பாலில் சேர்க்குறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சாதான் அந்த பாலோட ரா ஸ்மெல் போகும். பாதியாக குறையணுன்றது இல்லை, 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதும். இப்போ இந்த பாலை இந்த குங்குமப்பூவில் ஒரு 50 ml எடுத்து ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். லைட் எல்லோ கலர் கிடைக்கும். அப்படியே இது ஊறட்டும் ஒரு 20 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச இந்த பாதாம் பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைக்க முடியும். அரைச்ச பாதாம் விழுத காஞ்சிட்ருக்க இந்த கொதிச்சிட்ருக்க இந்த பாலில் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கூடவே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 100 ml கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டோம்னா கடையில் கொடுக்குற மாதிரி ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அதனால் நார்மலாக 500 mlலேருந்து 600 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கூடவே சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை 250 கிராம் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அரைச்ச விழுது சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிட்ருக்கட்டும். அதுங்களும் நம்ம முந்திரி, பிஸ்தா, சாரப்பருப்பை லைட்டாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அதுங்களும் நம்ம பால் எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவு திக்காக இருக்கணும். அப்போ தான் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் கடையில் நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எந்த இதில் கலருமே ஆட் பண்ணல. குங்குமப்பூ மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் லைட் எல்லோ கலரில் வரும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்தோம்னா அந்த லைட் எல்லோ கலர் கிடைக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம குங்குமப்பூவில் பால் சேர்த்தோம்ல, அது பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த லைட் எல்லோ கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதையும் பாலில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடாகவும் குடிக்கலாம், இல்லை சில் பண்ணியும் குடிக்கலாம். முதல்ல நம்ம வறுத்த அந்த பருப்பை டம்ளரில் சேர்த்துட்டு பாதாம் பாலை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூடாவோ அல்லது சில் பண்ணியோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் சூடாக தான் சேர்த்துருக்கேன். நட்ஸு நம்மளோட விருப்பம்தான். விருப்பப்பட்டால் நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நட்ஸ் சேர்க்காம கூட குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம துருவி வச்சுருந்த பாதாம், முன்னாடி துருவி தனியாக வச்சுருக்க சொன்னேன்ல, அந்த பாதாமை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எந்த ஃபுட் கலருமே அதில் ஆட் பண்ணல. நேச்சுரலான கலர் தான். குங்குமப்பூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்.
குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பாதாம் பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சத்தான பாலும் கூட. கண்டிப்பா நீங்க இந்த பாதாம் பால ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, தீபு குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கா நினைவுகளுடன் நெஞ்சம் மறப்பதில்லை. நன்றி.